ஏன் உங்களுடைய புகழை மாத்திரம் தான் ஃபோக்கஸ் பண்ணி டிவியில் போடணுமா? நான் காலி சேர் போடக்கூடாதா? நீங்க தானே பத்திரிகையாளர் உள்ள கூப்பிட்டீங்க. டெல்லியில போயிட்டு மன்னிப்பு கேள் கனிமொழியிடம் மன்னிப்பு கேள் என்று சொல்லி கத்தனவர். நான் அண்ணன் வைகோவுக்கு சொல்கிறேன், மன்னிப்பு கேள் தமிழக ஊடகவியாளர்கள் இடத்துல இங்க மன்னிப்பு கேட்கணும். இன்னைக்கு நீங்க அவங்க இல்லைன்னா உங்களை பத்தி பக்கமா எழுதுவோம் தான் இன்னைக்கு வைகோ வந்து ஒரு பெரிய ஆளானீங்க. நீங்க பழசெல்லாம் மறந்துட்டு பிரஸ் மீட்ல ஊடகவியாளர்கள் உங்களை தூக்கி விடலன்னா உங்களுடைய பேச்சுக்களையும் உங்களுடைய புகழை மாத்திரம் தான் ஃபோக்கஸ் பண்ணி டிவியில் போடணுமா? நான் காலி சேர் போடக்கூடாதா? நீங்க தானே பத்திரிகையாளர் உள்ள கூப்பிட்டீங்க. நீங்க கூப்பிட்டா மாதிரி உள்ள தாயகத்தில் வந்திருப்பாங்க, மீட்டிங் உள்ள வந்திருப்பாங்க. அப்ப காலி சேரை தான் போடுவாங்க. ரெண்டு பத்திரிகையாளர் என்பது நடுநிலையாளர்கள் தான். இதையும் போடுவோம், இதையும் போடணும், அதையும் போடணும். நல்லது மட்டும் உங்களுக்கு போட்டா இனிக்குது, கெட்டது போட்டா நீங்க பத்திரிகையாளரை அடிப்பீங்களா? கண்டிப்பாக பத்திரிகையாளர் மன்னிப்பு கேட்கணும். இன்னொன்னு, இதே ஒரு சாமானிய மனுஷன் அடிச்சிருந்தா காவல்துறை விட்டுருக்கணுமா? வைகோவை அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுன்ற நான் அதுக்கு என்ன செக்ஷனோ அது அந்த செக்ஷனை நீங்க வந்து அந்த வழக்கு பதிவு செய்து உள்ள போட்டிருக்கணும். நீங்க மன்னிப்பு கேட்டால் மாத்திரம் வைகோ போதாது. வைகோ கண்டிப்பாக சிறைக்கு சொல்லணும். இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் இல்லை என்றால் வைகோ கிடையாது. பகிரங்கமாக வைகோ அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும்.